கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். தேவ ஜனங்களே, கர்த்தர் உனக்கு வானத்தை திறப்பார் என்ற இந்த கால பொழுதில் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வருகிறது. ஐஸ்வர்ய சம்பளனாகிற அவர் வானத்தை நிச்சயமாகவே நமக்கு திறப்பார். அவர் அளந்து கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எண்ணி கொடுக்கிறவர் அல்ல, அவர் கொட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறவர் நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளை பார்க்கல உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். அதற்காகவே அவர் வானத்தை திறப்பேன் என்று நமக்கு வாக்களித்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களா? நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை வானத்தை தொடுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தணும் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் வானத்தின் பனி ஆசீர்வாதமாக இருந்தது என்று பார்க்கிறோம். வானத்தின் பனியினால் மலர்கள் மலர்கிறது, கனிகள் பக்குவம் அடைகின்றன. ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதிக்கும் போது தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக என்று சொல்லி அப்படியா ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். மோசே யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் வானத்தின் மிகவும் பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் தேசத்தின் மழையை வருஷிக்க பண்ணுவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து அப்படியாகவே செய்தார். இஸ்ரவேல் தேசம் செழிப்பான தேசமாய் வானத்தின் மழையினால விளங்குனது. வாழும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருந்தது. மழை ஒரு ஆசீர்வாதமாகவே அவர்களுக்கு அமைந்தது. தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் கூட யோவான் சனகன் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கும் போது, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை கூட நான் அவிழ்ப்பதற்கு பாத்திரம் அல்ல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்னார். தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? உனக்கு தமது நல்ல பண்டகசாலையான வானத்தை திறந்து ஒவ்வொரு ஆவியின் வரத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை போல அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து அமர்ந்தார். ஒவ்வொருவரும் வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையான பண்டக சாலையான வானத்தை திறந்து ஒவ்வொரு வரங்களையும் வல்லமைகளையும் உங்களை கொடுக்க போகிறார். சுகமளிக்கிற வரத்தை நான் கொடுக்க போகிறார். அறிவை உணர்த்து வரங்களை கொடுக்க போகிறார். விசுவாச வரங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடிய வரங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. ஜெபிப்போமா? கர்த்தாவே, பெருமாப்பா, இந்த கால வேளையில் கூட இந்த வசனத்தின் மூலமாக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வரங்களை கொடுங்க. பண்டகசாலையாகிய பொக்கிஷங்களை, வானத்தின் பொக்கிஷங்களை நீங்கள் திறந்து அவர்களை ஆசீர்வதிங்க. கூட இருந்து நடத்துங்க. ஒரு நன்மை குறைவில்லாத பார்த்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.